வணக்கம். ஸோ இப்போ தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். ஓகேங்களா, இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ லேட் ஆகிடுச்சு. டைம் எவ்வளோ ஆச்சு? டைம் வந்து 3 ஆச்சு இல்லையா? ஓகே, டிஸ்டன்ஸுங்கிறனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம் எந்த லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே தெரில. ஸோ நான் வந்து சொல்கிற செக்ஷன் மற்றவங்க டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறாங்க. ஸோ மற்றவங்க ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிற செக்ஷன் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னால் ஒரு 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 கரெக்டான ஒரு மீட்டரில் வந்து எனக்கு சொல்ல தெரில எக்ஸாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு வந்து கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, அது வந்து நம்ம கண்டுபிடிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய அட்டெம்ப்ட் வந்து நான் சொல்லிடுறேன். என்னோடய ஷிஃப்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட். ஓகேங்களா, காலேஜ் வந்து கலைமகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, கோயம்புத்தூர். ஓகே, ஓவரால் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110. கரண்ட் அஃபேர்ஸ் அதில் வந்து பார்த்தேன், ஜென்ரல் அவேர்னஸ் அதில் வந்து 36 போட்டிருக்கேன். நான் வர்றேன். ஓகேங்களா, எப்படி இருந்துச்சு என்னென்னு சொல்கிறேன். இங்கிலீஷ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 25. ஓகே, 25. குவான்ஸில் வந்து 27, ரீசனிங்கில் 22. ஓகேங்களா, ஸோ இந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த அப்படியே நான் சொன்ன ஆர்டரில் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் சொல்கிறேன் என்னோடது. ஓகேங்களா, என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸி. ஓகேங்களா, ஈஸி டு மாடரேட் வச்சுக்கலாம். இங்கிலீஷ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஃபிகல்ட். ஓகே, எனக்கு ஃபீல் ஆனது என்ன கொஸ்டின் என்னடா கேட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு. ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து எதிர்பார்க்கல. ஓகே, ஏதாவது ரீசனிங்கில் வந்து ஒரு செக்ஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரீசனிங்கில் இருக்கும், நம்ம வந்து ஒரு கேரண்டியான ஒரு மார்க் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் போனேன். பார்த்தா இங்கிலீஷில் வந்து ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. குவான்ஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஓகேங்களா, குவான்ஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருந்துச்சு. ஓகே, ஈஸி டு மாடரேட், டிஃபிகல்ட், ஈஸி, மாடரேட். ஓகே, ஆர்டர். ஸோ இப்போ எதுக்கு இது சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லணும். அப்போ தான் வந்து ஓவராலாக எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஓகேவா, ஏன்னா வந்து தமிழ்நாடு கட் ஆஃபை ப்ரிடிக்ட் பண்ணணும், இல்லை ஓரளவுக்கு யார் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு அட்டன் பண்ணவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அட்டெம்ப்ட் என்ன. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ப்ராக்கெட்டில் ஹெச் அப்படின்னா ஹார்ட் லெவல், இ அப்படின்னா ஈஸி, எம் அப்படின்னா மாடரேட். ஓகே, என்னோடது நான் கீழே வந்து கமெண்ட்டில் போகிறேன். ஓகேவா. ஓகே, இப்போ வந்து மற்ற செக்ஷனை விட்டுருங்க, நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சொல்கிறேன். ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸில் 36 போட்டேன். ஓகே, 36 பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போது நான் என்ன மைண்ட் செட் வச்சுருந்தேன் அப்படின்னா, போன இதில் வந்து செகண்ட் ஸ்லாட் போட்டாங்க. செகண்ட் ஸ்லாட் போட்டாங்க. அது வந்து ஒரு கொடூரமாக இருந்துச்சு. ஓகே, அந்த அளவுக்கு இல்லைனாலும் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனால், ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நான் வந்து ரொம்ப ரிவிஷன் வந்து நல்லா பண்ணதுனால இருந்துச்சு அப்படின்னு தெரியல. பட் ஆனால் வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணது, நான் சொன்னது ஒரு சில விஷயங்கள் வந்துச்சு, ஒரு சில விஷயங்கள் வரல. ப்ரிடிக்ட் பண்ணது என்னென்ன வந்துச்சு, காட்டன். ஓகேங்களா, காட்டனோட இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இம்போர்ட் வந்து இது. ஓகேங்களா, அதை தாண்டி வந்து பர்சன்டேஜ் சொல்லியிருந்தேன், 11% வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் காட்டனில். ஓகே, மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் வந்து காட்டனும் சரி, சுகர் கேனும் சரி. இப்போ ரீசெண்டாக இது பண்ண அந்த ராகி கிராப்னு நினைக்கிறேன், ஒரு 5-6 ப்ராடக்ட்டுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து எதுவுமே வரல. ஆனால் காட்டன் வந்துருச்சு. ஓகே, சந்தோஷம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கேட்டிருந்தாங்க, என்னது யூகே பற்றி யூகேயில் இது கனடாவை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்த ஈவெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. கனடாவை பற்றி கேட்டிருந்தாங்க. கனடாவோட பிரைம் மினிஸ்டர். ஓகே, மார்க் கார்னே. ஓகே, இது வந்து மார்ச் மாதத்தில் இது எதனால் கேட்டாங்க அப்படின்னா, G7 சமிட் நடந்தது. ஓகேங்களா, ஸோ நமக்கும் கனடாவுக்கும் உரசல் போய்கிட்டு இருந்தது. ஸோ அங்கே போய் நம்ம ஒரு இது என்ன சொல்கிறது, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்களோட இது வந்து கை கூப்பிட்டு இது பண்ணாங்க. ஓகேங்களா, சமாதானம் பண்ணாங்க. ஸோ அதனால் அவரோட பேரை கேட்டிருக்கலாம். ஓகே, தெரியல. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வேறு என்னது மறந்துட்டேன். ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் வந்து மறந்துட்டேன். அடுத்தது வந்து என்ன கேட்டிருந்தாங்க, இது எக்கனாமிக் ட்ரேடு வந்து கேட்டிருந்தாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து யாரு கூட நான் சொன்னேன் இல்லையா, யூரோப்பியன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரேஷியன். அதுக்கப்புறம் வந்து யூகே கூட போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வேறு யார் அவ்வளோதான். ஓகே, இதில் இருந்து ஏதாவது ஒரு கேள்வி வரும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு. ஓகேவா. அடுத்தது வேறு என்ன வந்துருச்சு, இது ஸ்போர்ட்ஸ் பற்றி யோசித்தது வந்து எதுவுமே வரல. ஓகே, நம்ம ஏஷியன் கப்போ இல்லை வந்து இது கேட்பாங்கன்னு நினச்சோம், வெரி சென்டர் நடந்துச்சு இல்லையா, உமன் வேர்ல்டு கப்பு. ஸோ இதிலிருந்து எதுவுமே வரல. ஆனால் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இது கேட்டிருந்தாங்க ISSF.
ஓகேங்களா. அதோட 2027 ஹோஸ்ட் யாருன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னும் 2-3 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகே, 2-3 கேள்வி கேட்டிருந்தாங்க, மறந்துட்டேன். ஓகேங்களா. ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகே, நான் வந்து உங்களுக்கு மண்டேல வந்து பார்த்துட்டீங்க, மண்டே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த 50 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லை, அதை வந்து ஏன் கேட்டாங்க, சரி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருப்பாங்க, ஸோ எப்படி நம்ம அதை அட்டன் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ அதை தாண்டி வந்து இது கேட்டிருந்தாங்க, அது பேர் என்ன, நோபல் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, நோபல் ப்ரைஸு கேட்டிருந்தாங்க. ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன், அது வந்து நம்ம இந்தியாவில், அதுக்காக பெருமைக்காக சொல்லலை, இந்தியாவில் இருக்கவங்களும் படித்து வச்சிங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, சத்யஜித் ரே. ஓகே, சத்யஜித் ரே வாங்கலை, அவர் ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்கர் வாங்கினார். ஓகே, 93 92 ஆஸ்கர் வாங்கினார் லைஃப் டைமுக்கு. ஆனால் மற்ற 4 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது கைலாஷ் சத்யாத்ரி, அப்புறம் வந்து அபிஜித் பானர்ஜி, அப்புறம் வேறு யார், சர் ராமன், அப்புறம் வந்து ரவீந்திரநாத் தாக்கூர். ஓகே, ஸோ 4 பேர் ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. படித்தவங்களுக்கு ஈஸியாக எலிமினேட் பண்ணியாவது போட்டுருந்துருக்கலாம். அப்புறம் இது இன்டர்நேஷ்னலில் இது நமக்கும் மங்கோலியாவுக்கும் நடந்த நமோடிக் எலிஃபென்ட் 17th எடிஷன். அப்புறம் வேறு என்ன கேட்டாங்க, ஐயோ எதுவுமே ஞாபகம் இல்லையே, நிறையா கேட்டாங்க. ஆனால் இது ஒன்று கேட்டிருந்தாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஈஸியான ஒரு கேள்வி, ஒடிசாவோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்புறம் வந்து இல்லைங்க, ஒரே நிமிஷம் இல்லைங்க, ஏதோ ஒரு மவுண்டன் பற்றி கேட்டாங்களே, ஏதோ ஒரு மவுண்டன் பற்றி கேட்டாங்க. ஓகே, சரி கேட்டாங்க, நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன். ஓகேங்களா, இதாக கொண்டு வர்றேன், மண்டே கொண்டு வர்றேன், என்னென்ன ப்ராப்பராக கேட்டாங்க அப்படின்னு சொல்லி மண்டே கொண்டு வரேன். அப்புறம் பூட்டான் டிஜிட்டல் கரன்சி டூரிசம்க்கு அது கேட்டிருந்தாங்க. அப்புறம் வேறு எங்கே அப்படியே போனோம் அப்படின்னா, சரி இது இன்னொன்று கவனிச்சிங்க அப்படின்னா, பேங்க் பற்றி எதுவுமே கேட்கல, ஒரு பேங்க்கை பற்றியும் கேட்கல. நான் என்னோடய இது மெமரி பொறுத்தளவுக்கு இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இருந்துச்சாங்கன்னா இல்லை, பேங்க்கை பற்றி ஒரு நியூஸுமே இல்லை. ஓகேங்களா, எஸ்பிஐ பற்றியே கேட்கல. ஓகேங்களா, ஆர்பிஐ பற்றி ஒரு நியூஸும் என்னமோ இருந்துச்சு, மற்றபடி பேங்க்கை பற்றி எதுவுமே கேட்கல. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இவங்க இதை பற்றி, அது பேர் என்ன, பேங்க்கை பற்றி கேட்கல, ப்ளஸ் வந்து இதை பற்றி கேட்கல. ஐயோ, ஆமாம், பேங்க்கை பற்றி கேட்கல, சுத்தமாகவே கேட்கல பேங்க்கை பற்றி. ஸோ தெரியும் எஸ்பிஐ வந்து இப்படி தான் இருப்பாங்க, தெரியும். அது தாண்டி 4 கொஸ்டின் வந்து ஸ்போர்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ வேறு என்ன கேட்டிருந்தாங்க. ஓகே, அதுதான். ஸோ அதை தாண்டி வந்து இங்கிலீஷ் வந்து பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து எப்படி என்ன மைண்ட் செட்டில் இருந்தனோ அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆர்சியில் வந்து ட்விஸ்ட்டு. ஓகேங்களா, 2 ஆர்சியுமே வந்து ஸ்டார்டிங் ஒரு லைன் பார்க்கும்போது ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, ரெண்டுமே. ஆனால் வந்து ரொம்ப லென்த்தியாகவும் ஃபீல் ஆச்சு, படிக்க போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து புதுசாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ரெகுலர் நியூஸோ இல்லை வந்து எதாவது அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆர்சி வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஆர்சி மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. தேடி பார்க்குறேன் ஏதாவது ஸ்கோரிங் பார்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்கிலீஷில் தேடி பார்த்தா கிடைக்கல. குவான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருந்துச்சு. குவான்ஸ் வந்து ரெகுலராக நல்லா போடுறவங்க 30 கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, 30 போட்டிருப்பாங்க. ரீசனிங்கும் நிறைய பேர் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் வந்து மைண்ட் செட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, பசில் தொடவே வேண்டாம், நமக்கு வந்து ஓரளவுக்கு கேரண்டியான மார்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். அதனால் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு தெரில, 22 போட்டிருக்கேன். ஓகேங்களா, ரீசனிங்கில். அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 10 என்னமோ ஒரு கிரிட்டிக்கல் ரீசனிங். ஓகே, கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் அக்யூரஸியோடு வரும். ஸோ பார்ப்போம், எனக்கு தெரில. ஓகே, எவ்வளோ கரெக்டாகும் என்ன அப்படிங்கிறது தெரில. ஸோ அதனால் வந்து எழுதி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து வேறு திங்கிங் எதுவுமே இருக்கக்கூடாது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை பற்றி யோசிக்கிறதுல பெருசாக. ஓகே, ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறது வந்து கீழே வந்து மறக்காமல் கீழே சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ இது எதுக்கு நீங்கள் சொல்லணும், அப்போ தான் தெரியும் என்னென்ன, ஸோ எந்த ரேஞ்சில் இருக்குது, யார் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் அப்படிங்கிறது வர முடியும். ஸோ நீங்கள் வந்து நார்த் இந்தியன் சேனலில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தமிழ்நாடுக்கு வந்து வேக்கன்சியை கம்பேர் பண்ண முடியாது, அது வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணவங்க என்னென்ன செக்ஷனில் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் ஏதாவது பண்ணுறீங்க ஒரு மார்க் டெஸ்ட்டை போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மைண்டை காமாக வச்சுங்க, ஜாலியாக போய் எழுதுங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே நல்லா பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை பை.